ஆட்சி ஆரம்பித்த முதல் மேடையிலேயே நமது கொள்கையை பிரித்துக் கொண்டு பல கட்சிகள் நம்மோட கூட்டணிக்கு வருவார்கள் இல்லையா என்று பேசினார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அவரும் இப்படி கூட்டணி நாக்க தொங்க போட்டு இருந்தாரு. கடைசியா எல்லா பயிலும் உதவி விட்டு அவரை நட்டாத்துல விட்டு போயிட்டாங்க. ஐயா ஐப்பரிசாமிக்கு உடல்நிலை சரியில்லை, உடனடியாக மீனாட்சி மிஷன் செல்வார், கோயம்புத்தூர் கங்கா மருத்துவமனைக்கு செல்வார். ஐயா திண்டுக்கல் சீனிவாசனுக்கு மருத்துவமனை உடல்நிலை சரியில்லை என்றால் உடனடியாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்வார். ஆனால் இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சி, இந்த மாநகரத்தினுடைய குடிநீர் தேவை, இந்த மாநகரத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகள், இந்த மாநகரத்தினுடைய அடிப்படை வசதிகள், சாலை வசதி ஏதாவது ஒன்று தரமாக செய்யப்பட்டிருக்கிறதா? நாங்க சொல்றோம்ல 17 ஏக்கர் இடம், அந்த இடத்தை சுத்தப்படுத்தி பேருந்து நிலையத்தை கொண்டு வாங்குறோம். ஒரு 60 கோடி ரூபாய் உலக வங்கியில கடனை வாங்கி மக்கள் பேர்ல, திண்டுக்கல் மாநகர மக்கள் பேர்ல கடனை வாங்கி இந்த பேருந்து நிலையத்தை கொண்டு போய் அங்கன கட்டிட்டோம்னா பயங்கரமான வெடிச்சத்தம், வீடு அதிருது, பாத்திரம்லாம் உருளுது. நாம் தமிழர் கட்சி புதுசா என்ன சொல்ல வருது? எனக்கு முன்னாடி பேசின மண்டல செயலாளர் சொன்னாங்கல்ல, பயங்கரமான வெடிச்சத்தம், வீடு அதிருது, பாத்திரம்லாம் உருளுது, பெரிய சத்தம். 2018ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரை அணுகி மனுவை கொடுத்து எதிர்த்து சண்டையிட்டு போராடி கொண்டிருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி திண்டுக்கல் நிலத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? மக்களுக்கென்று ஒன்று இல்லை, மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமில்லை என்று புரட்சியாளர் மாவோ கற்பிக்கிறான். அப்படி மக்களுக்கென்று இந்த நிலத்திலே ஒரு படை இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி தான். பேருந்து நிலையம் இடமாற்றத்தை பத்தி பேசினாங்கல்ல, பேருந்து நிலையத்தை நாங்க சொல்றோம், திண்டுக்கல் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த குப்பையை அகற்றிட்டு அந்த 17 ஏக்கர்ல பேருந்து நிலையத்தை வை. அது எல்லா சாலைகளுக்கும், எல்லா இணைப்பு சாலைகளுக்கும், உள்ளே நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல, நீ அகற்றிட்டு வைங்கிறது நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க? இதை கொண்டு போய் பள்ளப்பட்டிக்கு பக்கத்துல ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க. அது ஊராட்சி பகுதி, மாநகராட்சி பகுதி கிடையாது, ஊராட்சி பகுதி. அங்க போய் வைக்கணுங்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? அந்த 10 ஏக்கர் நிலம் ஒரு தனியார் கொடுக்குறாருன்னு சொல்றீங்கல்ல, அது யார் கொடுக்குறா சொல்லு அப்படின்னு நாங்க ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டோம். இது வரைக்கும் சொல்லல. அங்க என்ன நடக்குதுன்னா, சற்றேறக்குறைய ஒரு 300 ஏக்கர் நிலம் குறைந்த விலையில, ஏன்னா அந்த நிலம் பயனற்ற நிலம், மண் மாசுபட்டு விட்டது, காற்று மாசுபட்டு விட்டது, நீர் மாசுபட்டு விட்டது, பயனற்ற நிலமாக மாறி போனதால அந்த பகுதியில 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர் விவசாயிகிட்ட இருந்து வாங்கி குறைஞ்ச விலைக்கு வாங்கி ஒரு தனிநபர் 300 ஏக்கருக்கு அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. பல பேர் பேர்ல இந்த 300 ஏக்கர் இல்லத்தை இப்ப மேம்படுத்தணும், வர்த்தகமா மேம்படுத்தணும். ஒரு சி ஸ்கொயர் போல அதை அப்படியே வர்த்தகமா மேம்படுத்தணும். அதுக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல ஏதாவது அரசினுடைய செயல் திட்டம் வந்தா மட்டும்தான் அங்க மேம்படுத்த முடியும். அப்ப இவர் என்ன பண்றாங்க? இங்க இருந்து ஒரு 60 கோடி ரூபாய் உலக வங்கியில கடனை வாங்கி மக்கள் பேர்ல, திண்டுக்கல் மாநகர மக்கள் பேர்ல கடனை வாங்கி இந்த பேருந்து நிலையத்தை கொண்டு போய் அங்கன கட்டிட்டோம்னா 10 ஏக்கர் இலவசமா கொடுத்துட்டா மீதி 290 ஏக்கர், அதுல 50 ஏக்கர் திண்டுக்கல்ல ஒரு அமைச்சருக்கு, 50 ஏக்கர் திண்டுக்கல்ல இன்னொரு அமைச்சர். அந்த ஒரு அமைச்சர் வேறு யாரும் இல்ல, ஐயா ஐப்பரிசாமி, இந்த பக்கம் ஐயா அரசக்கரவாணி, இந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன். இவங்களுக்கு கொஞ்சம் இடத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 150 ஏக்கரை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு வர்த்தக மையமா மாத்திரலாம். ஒரு தனிநபருடைய சுயலாபத்திற்காகத்தான் இந்த பேருந்து நிலையத்தை அங்க கொண்டு போறாங்கன்னு வெளிப்படையா பேசின ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. எல்லாம் மூடி முழுங்கணும், அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ. அந்த தனிநபர் வேற யாரும் இல்ல, அவர் மகன் தான். இப்ப திண்டுக்கல் தொகுதியில திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளரா என்னை அறிவிங்கன்னு சொல்லி போராடி இருக்கிற ஒரு கவுன்சிலர். அவர் இன்னைக்கு பெரிய கல்வி வள்ளல். இங்க மண்ணு திருடுறதும் அவர் தான், இந்த 3 பேருக்கு பினாமி. மழை வெட்டதும் அவர் தான், இந்த 3 பேருக்கு பினாமி. இப்ப சோலார் பேனல் அமைச்சு ஊர்ல இருக்க பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறது அவர் தான், அவரு இந்த 3 பேருக்கு பினாமி. இங்க மக்களுடைய நலம் இல்லை, தனிநபருடைய வர்த்தகம் பெரிதாக இருக்கிறது, அவருடைய சுயலாபம் இங்கே பெரிதாக இருக்கிறது. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? அரசு இடம் என்று திண்டுக்கல் மாவட்டத்தில், திண்டுக்கல் மாநகரத்தில் இல்லையா? நாங்க சொல்றோம்ல 17 ஏக்கர் இடம், அந்த இடத்தை சுத்தப்படுத்தி பேருந்து நிலையத்தை கொண்டு வாங்குறோம். அரசு இடம் இருக்குல்ல, அரசு இடம் என்றால் அந்த அங்கே கட்டப்படக்கூடிய கடைகள், வணிக வளாகங்கள் மக்களுக்கானது. அது மாநகராட்சியுடைய வருமானத்துக்கு கொடுக்கும் அது. ஆனா அதை விட்டுட்டு ஒரு தனியார் இடத்துல போய் நீ கட்டணும் அப்படின்னா அங்கே கட்டப்படக்கூடிய வணிக வளாகங்கள், வர்த்தக மையங்கள் தனியாருடைய லாபத்துக்காக அது போகுமே ஒழிய ஒருபோதும் அரசு அல்லது மாநகராட்சியுடைய வளர்ச்சிக்கு அது உதவாது. புரியுதா? என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அரசியல் சுயலாப அரசியல், தனிநபர் வளர்ச்சிக்கான அரசியல், நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் மாற்றத்திற்கான அரசியல், எளிய மக்களின் தேவைக்கான அரசியல். இங்க திண்டுக்கல் மாநகரத்திலே சற்றேறக்குறைய ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் வாழ்கிறோம். புறநகர் பகுதிகளில் இருந்து, கிராமங்களில் இருந்து, மற்ற மாவட்டத்துடைய மற்ற பகுதிகளில் இருந்து ஒரு நாளொன்றுக்கு 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் பேர் உள்ளே வந்து வெளியே செல்கிறார்கள். திண்டுக்கல் மாநகரம் என்பது வெறும் மாநகரம் மட்டுமல்ல, இந்தியாவுடைய அத்தனை நகரங்களுக்கும், மிக முக்கியமான நகரங்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வர்த்தக மாநகரம். இந்தியாவுடைய எந்த மூலையிலிருந்தும் திண்டுக்கல் மாநகருக்கு தொடர்பு இருக்கிறது. சாலை தொடர்பு இருக்கிறது, தொடர்வண்டி தொடர்பு இருக்கிறது, அப்படி எல்லா வகையான தொடர்புகளும் இங்கே இருக்கிறது. அவ்வளவு வர்த்தக சிறப்பு வாய்ந்த ஒரு மாநகரம். ஆனால் இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சி, இந்த மாநகரத்தினுடைய குடிநீர் தேவை, இந்த மாநகரத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகள், இந்த மாநகரத்தினுடைய அடிப்படை வசதிகள், சாலை வசதி ஏதாவது ஒன்று தரமாக செய்யப்பட்டிருக்கிறதா?
உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கனவு இருக்கிறது, சாலையை சரியாக போடணும். அந்த சாலை ஒரு முறை போட்டால் அடுத்து பழுதாகிற வரை அந்த சாலை பாதுகாப்பாக இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, தேர்தல் வருது என்ற உடனேயே சாலையை வேக வேகமா போடுறான். அடுத்து மழை பெஞ்சுனா அந்த சாலை இருக்காது, அரிச்சிட்டு போயிடும். குடிநீர் தேவை, இங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து குடிநீரை கொண்டு வந்து திண்டுக்கல் மாநகருடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து விட்டோம். சரி, காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து 70 கோடி ரூபாய் அல்லது 500 கோடி ரூபாய் அல்லது 4500 கோடி ரூபாய் செலவு செய்து எங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்தீர்கள் என்றால், அதிமுக காலத்தில் நத்தம் விஸ்வநாதன் அமைச்சராக இருந்த பொழுது கொடநாடு பக்கத்திலே ஒரு துணை அணை கட்டுகிறோம் என்று 20 கோடி ரூபாய் எதற்கு நீ செலவு செஞ்ச? மாநகராட்சி நிதியை எடுத்து போட்டு எதுக்கு நீ அங்க செலவு செஞ்ச? எனக்கு காவிரி கூட்டு குடிநீர் வேண்டாம், வைகை கூட்டு குடிநீர் வேண்டாம். என் நிலத்தின் நீர்வளம் எங்கே? திண்டுக்கல் மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் குளங்கள் இருக்கிறது, ஓடைகள் இருக்கிறது, நீர்வளம் இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குளங்கள் நிறைந்தது. அங்கிருந்து எனக்கு நீர் கொடுக்கவில்லையா? இப்போது எங்கே அந்த நீர்வளம்? அப்ப குடகனாறு அணையிலிருந்து கொண்டு வருகிற நீர் யாருக்கு செல்கிறது? திண்டுக்கல் மாநகருக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக நாங்கள் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் தருகிறோம் என்றால், குடகனாரிலிருந்து வருகிற நீர் எங்கே செல்கிறது? காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து வருகிற நீரை யார் பருகிறார்? அமைச்சர் ஐப்பரிசாமி வீட்டுக்கு அந்த தண்ணி தான் போகுதா? யாராவது அந்த தண்ணியை குடிக்கிறோம்னு சொல்லுங்க. திண்டுக்கல் சீனிவாசன் வீட்டுக்கு அந்த தண்ணீர் தான் செல்கிறதா? ஆரம் காலனி பகுதியிலே 8 எம்எல்ஏக்கள் குடியிருக்கிறார்களே, முன்னாள் இன்னாள் எம்எல்ஏக்கள், அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் இந்த தண்ணீர் தான் செல்கிறதா? இதைத்தான் குடிக்க, இதைத்தான் குளிக்க, இதைத்தான் சமைக்க அவர்கள் குடும்பங்களில் இதுதான் பயன்படுத்துகிறார்களா? உறுதி சொல்ல முடியுமா? வெளிப்படையாக சொல்ல முடியுமா அவர்கள்? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? என் நிலத்தின் நீரை கொடு, அது எனக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். நீங்கள் கொடுக்கிற நீரை குடித்து விட்டு நான் சிறுநீரக பழுதாகிறேன், செயலிழந்து போகிறது. 30 வயசுல முட்டி வலி வந்துருது, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நிக்க முடியல, கால் வலிக்குது. காரணம் என்ன? நான் குடிக்கிற நீர் அல்ல. நீராக இல்லாத காரணத்தினால் என் உடல் சோர்வடைகிறது, என் உடல் பழுதடைகிறது, சிறுநீரகம் செயலிழந்து போகிறது. நான் சிறுநீரக சுத்திகரிப்புக்கு என்று சென்றால் என் தலைமை மருத்துவமனையிலே வாய்ப்பில்லை. நான் இங்கிருந்து மதுரைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது அல்லது தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, உங்கள் தெருக்களில், நீங்கள் வசிக்கிற தெருக்களில் நீங்கள் காதார எத்தனை பேரை கேட்பீர்கள்? சாதாரணமாக காய்ச்சல் போல, சாதாரணமாக தலைவலி போல, சாதாரணமாக சளி பிடிப்பதை போல எத்தனை பேர் சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது, சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று நாங்கள் சிறுநீரக சுத்திகரிப்புக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று எத்தனை நம் சொந்தங்களை நாம் காதார கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கும் இவர்கள் விநியோகிக்கிற தண்ணீருக்கும் சம்பந்தமில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திக்காத இவர்கள், வீட்டுக்கு வந்து ஹாட் பாக்ஸ் கொடுக்கிற இவர்கள், வீட்டுக்கு தூய குடிநீரை கொடுப்போம் என்று ஏன் இவர்களால் சொல்ல முடியவில்லை? எங்க குடும்பங்களில் திண்டுக்கல் சீனிவாசன் நான் இத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நான் அமைச்சராக இருந்திருக்கிறேன். என் வீட்டில் பயன்படுத்துகிற அதே தரமான குடிநீரை தான் உங்கள் வீட்டுக்கும் நான் குடிக்கிறேன் என்று ஐயாவோட ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? தண்ணீரை குடிக்க வேண்டாம். நீங்கள் வசிக்கிற பகுதியிலே ஒரு முறை நடந்து வர சொல்லி கடந்து போக சொல்லுங்கள். நீங்கள் வசிக்கிற பகுதிகளிலே வந்துவிட்டு செல்வாரா ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் வந்துவிட்டு செல்வாரா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் வாழ்வதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு தேவை உங்களுடைய ஓட்டு. அதை எப்படி நான் வியாபாரமாக்கி வாங்குவது? எதை செய்தால், எதை சொன்னால் இவர்கள் கவர்ச்சியாக நம்மிடத்தில் இந்த வாக்கை செலுத்துவார்கள்? அது ஒன்றைத்தான் இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த காங்கிரஸ், இந்த பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் உங்களின் நலத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உங்கள் வாழ்வை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். திண்டுக்கல் அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு விட்டது. சாலையிலே பயணிக்கிற நமது பிள்ளை அல்லது நமது உறவினர், நமது அப்பா, வயது மூத்தவர்கள் எவரோ ஒருவர் பயணிக்கிற பொழுது தடுமாறி கீழே விழுந்து தலையிலே அடிபட்டு விட்டால் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கிறார்களா? உடனடியாக தனியார் மருத்துவமனை கொண்டு செல்லுங்கள். இல்லை என்றால் உங்கள் பிள்ளை பிழைக்க மாட்டான். இல்லது மதுரைக்கு கொண்டு சென்று விடுங்கள், எங்களால் இங்கு பார்ப்பதற்கான வசதிகள் இல்லை என்று அரசு மருத்துவமனை சொல்லுகிறது. சிறுநீரக கோளாறு பரிசோதித்து விட்டு உடனடியாக இங்கிருந்து ஒரு கடிதம், நீங்கள் மதுரைக்கு சென்று ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலையை செய்யுங்கள், இங்கு அதற்கான வசதி இல்லை என்று உடனடியாக அனுப்பி விடுகிறார்கள். இதய நோய், கொரோனாவுக்கு பின்பாடி காய்ச்சல் போல, சளி போல, எல்லோருக்கும் வயிற்றுப்போக்கு போல இதய நோய் வந்து விடுகிறது. இசிஜி எப்போ எடுத்து பார்த்துவிட்டு அதற்கான மருத்துவம் இங்கே இல்லை, உடனடியாக நீங்கள் மதுரைக்கு சென்று விடுங்கள் என்று இங்கிருந்து அனுப்பி விடுகிறார்கள். அப்ப இவர்கள் செய்த சாதனை என்ன? ஐயா ஐப்பரிசாமிக்கு உடல்நிலை சரியில்லை, உடனடியாக மீனாட்சி மிஷன் செல்வார், கோயம்புத்தூர் கங்கா மருத்துவமனைக்கு செல்வார். ஐயா திண்டுக்கல் சீனிவாசனுக்கு மருத்துவமனை உடல்நிலை சரியில்லை என்றால் உடனடியாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்வார். ஆனால் உங்கள் அப்பனும் எங்கள் அப்பனும், உங்கள் பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகளும் மருத்துவமனை என்றால் எங்கே செல்வது? அரசு மருத்துவமனைக்கு சென்றால் நேரடியாக மார்ச்சொலியில் கொண்டு போட்டு விடுவார்கள். எதை இவர்கள் செய்திருக்கிறார்கள்? இங்கே கல்வி அவசியம், மருத்துவம் அவசியம், தூய குடிநீர் அவசியம். இது மூன்றையும் இவர்கள் சரியாக சமமாக அனைவருக்கும் கிடைப்பது போல இங்கே செய்திருக்கிறார்களா? எதையும் செய்யவில்லை. அப்புறம் எதுக்கு திமுக ஓட்டு போட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்புறம் எதுக்கு அதிமுக ஓட்டு போட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது கூட ஒருவர் போகிற வழியிலே டிவிக்கு ஓட்டு போடுங்க போறார். டிவிக்கு கத்துறாரு. அதிமுக பெண்களுக்கு 1000 ரூபாய் என்று சொல்லுகிறது. சாரி, திமுக பெண்களுக்கு 1000 ரூபாய் என்று கொடுத்துள்ளது. அதிமுக நாங்கள் வந்தால் 2000 என்று சொல்லுகிறது. இன்று டிவிக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார், பெண்களுக்கு நாங்கள் 2060 வயது வரை பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் என்கிறார். என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 60 வயது வரைக்கும் அவர் கொடுப்பாருன்னா 60 வயதுக்கு மேல செத்துறணுமா? என்ன சொல்ல வர்றாரு? மகளிர் தின உரையில் இன்றைக்கு பல திட்டங்கள் அறிவிக்கிறார்கள். திமுக சொல்வதற்கும் அதிமுக சொல்வதற்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்வதற்கும் ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கிறதா? என் அன்பு சொந்தங்களே, இவர்கள் செய்வது வர்த்தக அரசியல், வியாபார அரசியல். நாம் தமிழர் கட்சி செய்வது புரட்சிகர மாற்று அரசியல். நான் ஓட்டுக்கு காசு தர மாட்டேன் என்று சொல்லி வாக்கு சேகரித்தால் ஐயா விஜயை கொண்டாடலாம். நான் இலவசங்கள் என்று எதையும் சொல்ல மாட்டேன் என்று மக்களிடத்தில் கொள்கைகளை சொல்லி வாக்கு சேகரித்தால் கொண்டாடலாம். ஆனால் இவர்கள் திமுக என்ன சொல்கிறதோ அதிமுக என்ன சொல்கிறதோ அதில் இருந்து ஒரு 500 ரூபாய் கூட்டி சொல்லுவார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நிலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சண்டை வர்த்தக அரசியலுக்கும் கொள்கை அரசியலுக்குமான சண்டை. இவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்களோ, ராஜாஜியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்கள். அதை ராஜாஜியத்திலே சரணடைந்து கூட்டணி வைத்தார்கள், சுதந்திர கட்சியோடு கூட்டணி வைத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை சொந்த காலில் நிற்க வக்கற்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். 21 கட்சி கூட்டணியோடு இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிறது. 14-15 கட்சிகளோடு கூட்டணியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்திக்கிறது. இவர்கள் 2 பேருடைய திட்டங்கள், கொள்கைகள் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? இல்லை. அப்படி வேறுபாடு இருந்திருந்தால், கொள்கையில் அடிப்படையில் வேறுபாடு இருந்திருந்தால் ஓபிஎஸ் போய் திமுகவோட சேர்ந்திருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி பல பேர் திமுக போய் சேர்ந்தாங்களே, அப்படி அவரும் போயிருக்க மாட்டாங்க. கொள்கை அளவில் இவர்களிடத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. நாங்கள் ஒன்றை சவாலாக சொன்னோம், ஒரு காலம் வரும் அன்று திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து கட்டிப்பிடித்து கைகுலுக்கி நிற்பார்கள். அப்படி ஒரு காலத்தை தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கும் என்று சொன்னோம். அந்த காலம் இப்போது கனிந்து வருகிறது. திராவிடம் சுருங்கி அதிமுகவும் திமுகவும் ஒன்றாகி கொண்டிருக்கிறது. விரைவில் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் ஒன்றாகும். இவர்கள் எல்லோரையும் எதிர்த்து ஒரே ஒரு அரசியல் கட்சி இந்த களத்திலே போரிடும். அதுதான் நாம் தமிழர் கட்சி. அதற்கான காலம் தான் இந்த காலம். அந்த காலத்தை தான் செந்தமிழன் சீமான் உருவாக்கி இருக்கிறார். இத்தனை கட்சிகளோட கூட்டணி, கட்சி ஆரம்பித்த முதல் மேடையிலேயே நமது கொள்கையை பிரித்துக் கொண்டு பல கட்சிகள் நம்மோட கூட்டணிக்கு வருவார்கள் இல்லையா என்று பேசினார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அவரும் இப்படி கூட்டணி நாக்க தொங்க போட்டு இருந்தாரு. கடைசியா எல்லா பயிலும் உதறிவிட்டு அவரை நட்டாத்துல விட்டு போயிட்டாங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து தேசிய கட்சிகளோடு, திராவிட கட்சிகளோடு ஒரு நாளும் கூட்டு கிடையாது. கடைசி வரை நாங்கள் தேர்தலை தனியாகத்தான் சந்திப்போம் என்று சொன்ன எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்று வரை அந்த கொள்கைகளை உறுதியாக நின்று 2026 தேர்தலிலும் தனித்தே களம் காண்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஆணுக்கும் பெண் சமம் என்று, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்கள் 117 ஆண்கள் ஒரே மேடையிலே அறிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இதேபோலதான் 20 பெண்கள் 20 ஆண்கள் ஒரே மேடையில் அறிவித்து நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 117 பெண்கள் 117 ஆண்கள் தனித்தே களம் காண்கிறோம். 234 பேரையும் ஒரே மேடையில் வைத்து அறிவித்த ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. என்ன பெரிய சித்தாந்த மாற்றம்? தமிழக வாழ்வுரிமை, தமிழக வெற்றி கழகம் அல்லது திமுக அதிமுக இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்த மாற்றம், கொள்கை மாற்றம் ஏதாவது ஒன்று உண்டா? இவர்களும் திராவிடம், அவர்களும் திராவிடம். இவர்களும் வர்த்தக அரசியல், அவர்களும் வர்த்தக அரசியல். நாம் தமிழர் கட்சி சொல்லுகிறது, நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறோம். எங்கள் நாடு தமிழ்நாடு, எங்கள் மொழி தமிழ், எங்கள் உயிர்மொழி தமிழ். ஆனால் இவர்கள் திராவிடம் என்று சொல்லி எங்களுடைய தாய்மொழி தமிழை சிதைத்தார்கள். திராவிடம் என்று சொல்லி உங்களுடைய தாய்மொழி தெலுங்கையும் சிதைத்தார்கள். திராவிடம் என்று சொல்லி உங்களுடைய தாய்மொழி கன்னடத்தையும் சிதைத்தார்கள். திராவிடம் என்று சொல்லி உங்களுடைய தாய்மொழி மலையாளத்தையும் சிதைத்தார்கள். எந்த மொழியும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இவர்கள் வாழ வைக்கவில்லை. நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ் தேசிய இன பிள்ளைகள், எங்கள் மொழி தமிழ், நாங்கள் தமிழ் தேசிய இன மக்கள், நாங்கள் தமிழர்கள் என்று பெருமையோடு சொல்லுகிறோம். அப்படி நீங்கள் உங்களை கன்னடர்கள் என்று பெருமையோடு சொல்லுங்கள், நீங்கள் உங்களை தெலுங்கர்கள் என்று பெருமையோடு சொல்லுங்கள், நீங்கள் உங்களை மலையாளிகள் என்று பெருமையோடு சொல்லுங்கள். நாங்கள் ஆற தழுவி உங்களை வரவேற்கிறோம். எங்கள் நாட்டிலே உங்களை பெருமையோடு வாழ வைக்கிறோம் என்று ஒரு அரசியல் கட்சி இந்த நிலத்திலே சொல்லுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாமெல்லாம் திராவிடர்கள் என்று தெலுங்கு பேசுவதிலிருந்து நம்மை வெளியேற்றினார்கள், தெலுங்கை படிப்பதிலிருந்து நம்மை வெளியேற்றினார்கள். நாமெல்லாம் திராவிடர்கள் என்று கன்னடம் பேசுவதிலிருந்து, கன்னடம் படிப்பதிலிருந்து, கன்னட இலக்கியம் தெரிந்து கொள்வதிலிருந்து, வாழ்வியலிருந்து நம்மை வெளியேற்றினார்கள். நாமெல்லாம் திராவிடர்கள் என்று நாம் மலையாளிகளை வெளியேற்றினார்கள் மலையாளத்திலிருந்து.
அப்ப என்னது? இந்த திராவிடம் எவனுக்கும் உண்மையா இருந்தது இல்லை என்பதுதான் சான்று. அதை ஒழிக்கணும். அப்ப என்ன வேணும்? மொழிவழி தேசிய இன அரசியல் விடுதலை என்ற ஒன்றை கையில் எடுத்து தமிழ் தேசிய இன அரசியலை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். ஏன் இந்த தமிழ் தேசிய இன அரசியல் தேவைப்படுகிறது? எதற்காக தேவைப்படுகிறது? எனக்கு முன்னே பேசியவர்களாம் சொன்னாங்க, கல்வி வேண்டும், மருத்துவம் வேண்டும். ஆம் வேண்டும். குடிநீர், தூய குடிநீர் வழங்கப்பட வேண்டும். வேண்டும். இதையெல்லாம் கொடுப்பதற்கு இவர்களிடத்தில் ஏதாவது திட்டம், செயல் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் அழித்து முடித்து விட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியல. வீடு வீட்டுக்கு ஹாட் பாக்ஸ் கொடு, வீடு வீட்டுக்கு அண்டா கொடு, வேட்டி சேலை கொடு. இதை செஞ்சாவது மக்கள் ஓட்டு போட்டுருவானா, அதை செஞ்சாவது மக்கள் ஓட்டு போட்டுருவானா, திடீர்னு காலையில் 5 மணி, காலையில் 8 மணிக்கு உங்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் விழுந்துரும். அப்படி என்னென்னவோ. ஏனென்றால் எதை செய்து மக்களிடத்தில், எதை சொல்லி மக்களிடத்திலே ஓட்டு வாங்க வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. உங்கள் பிள்ளைகள் இவர்களிடத்திலிருந்து ஒரு மாற்று பாதையை நாங்கள் முன்வைக்கிறோம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான்.